என் வீட்டிலே ஒருத்தருக்கு அன்னைக்கு ஒரு நாள் டெய்லியே சொல்கிறாரு, நான் வந்து கண்ணு ஒழிச்சா உன் முகத்தில் தான் முழிப்பேன். நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம வந்து ஸ்ரீதேவி அம்சம் போல இருக்கு, நம்ம முகத்தில் முழிச்சாதான் அவருக்கு எல்லாம். அப்புறம் பார்த்தா என்னை பார் யோகம் வரும்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கழுதன்றாரு நடுவர்களே. நம்ம அப்படியாக்கா சொல்கிறோம், அது எங்களெல்லாம் பேர் உங்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றதே பெரிய விஷயம். இதில் என்ன சண்டைக்கு வரீங்க? இப்போ தர்மர் சூதாடினார்ல, தோத்துட்டார். தோத்தவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை மட்டும்தான் அதில் வச்சுருக்கணும். யாரை கேட்டு பொண்டாட்டியை வச்சார்? நான் கேட்கேன். இந்த உட்காந்து பேசுகிறாரு, யாரை கேட்டு பொண்டாட்டியை சூதில் அடகு வச்சார்? இப்போ பொண்டாட்டியை வச்சாச்சு, அவளை வந்து இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே படக்கூடிய துன்பங்களே அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் சும்மா. கடைசியில் கிருஷ்ணர் வந்து சேலையை கொடுத்தாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு கேள்வி அந்த அம்மா கேட்டுச்சு, எல்லாரும் கேட்டுக்கங்க. என்ன கேட்டுச்சு தெரியுமா? புழல் தாயத்திலே விலை பட்டவர் அவர், புவியாளும் திரௌபதியின் கண்ணி நான். ஏய், என்ன அடகு வைக்கிறதுக்கு உரிமையே அவனுக்கு யாருடா கொடுத்தான்னு ஒரு பெண் கேள்வி கேட்டா பாருங்க. எப்போ இந்த ஒன்னே தெரிஞ்சுக்கங்க நடுவர் அவர்களே, புருஷன் இருக்கான் பாரு, அவன் பால் மாதிரி எப்போ பொங்குவான்னு தெரியாது. சனியை பொங்கவே பொங்காதுன்னு திரும்ப படக்குன்னு பொங்கு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளை இப்போது காஞ்சிபுரத்தில்.